உங்கள் பெயர், உங்கள் முகவரி, உங்கள் தொலைபேசி எண், உங்கள் புகைப்படம் மற்றும் பிற தனிப்பட்ட தரவுகள் உங்கள் அனுமதி இல்லாமல் இணையதளங்களில் அல்லது சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? திரைமறைவிலிருந்து யாரோ ஒருவர் சீண்ட பார்க்கிறாரா? டாக்சிங் என்னும் சைபர் குற்றத்தையும் அதன் தீவிர தன்மையையும் நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? யோவான் 8:1-11 வரை. மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து இயேசுவின் நடுவில் நிறுத்தி அவமானப்படுத்துகின்றனர். அவளின் தனிப்பட்ட வாழ்க்கையை வீதிக்கு இழுத்து வருகின்றனர். அப்பெண்ணின் குற்றத்தை எல்லாரிடமும் சொல்லி அவள் சாக வேண்டியவள் என்பதை பதிவு செய்கின்றனர். இயேசு அவர்களின் தீய மனநிலையினை அறிந்து அப்பெண்ணுக்கு இரக்கம் காட்டுகிறார். இயேசுவின் காலத்தில் நடந்தது போல இன்றைய காலகட்டத்திலும் ஏழை எளிய வலுவில்லாத மனிதர்கள் பல கோடிக்கணக்கான மனிதர்கள் முன்னால் சமூக ஊடகங்கள் வழியாக அவமானப்படுத்தப்படுகின்றனர். இன்று அவர்கள் சார்பாக பேச இயேசுக்கள் தான் இல்லை. யாருக்கும் தெரியக்கூடாது என்று பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த தனிப்பட்ட வங்கி விவரங்களையோ, போன் நம்பர்கள் அல்லது இமெயில் விவரங்களையோ, புகைப்படங்கள் அல்லது காணொளிகளையோ, ஆவணங்களையோ அந்த மனிதருக்கோ நிறுவனத்திற்கோ ஊறு விளைவிக்கும் நோக்கத்துடன் வலைத்தளங்களில் பகிரும் செயலை டாக்சிங் என்கிறோம். டாக்சிங் என்கிறோம். 2024ஆம் ஆண்டு பல்கலைக்கழகம் ஒன்றில் படித்த மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவம் தொடர்பாக காவல்துறையில் பதிவு செய்யப்பட்ட FIR வலைத்தளங்களில் அனுமதி இல்லாமல் பகிரப்பட்ட நிகழ்வை டாக்சிங்கிற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். டாக்சிங் ஒரு சைபர் குற்றமாகும். நிறுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பணியாளர், காதல் முறிவால் புறக்கணிக்கப்பட்ட காதலன், பண மோசடியால் ஏமாற்றப்பட்ட நண்பர்களில் ஒருவன், சக நிறுவனத்தின் வளர்ச்சியை சகித்து கொள்ளாத போட்டி நிறுவனம் என்று இப்படி யார் வேண்டுமென்றாலும் டாக்சிங் என்னும் சைபர் குற்றத்தில் ஈடுபடலாம். டாக்சிங் என்னும் சைபர் குற்றத்தை எதிர்கொள்ள நாம் நம் சைபர் பழக்கத்தை, சைபர் எட்டிகெட் ஆரோக்கியமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். தெரியாத நபர்களில் இருந்து வந்த மின்னஞ்சல் லிங்கை கிளிக் செய்யாமல் இருப்பது, தனிப்பட்ட விவரங்களை பதிவேற்றம் செய்யாமல் இருப்பது, டிஜிட்டல் செக்யூரிட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, ஆன்லைன் சர்வேக்களை தவிர்ப்பது போன்ற பழக்க வழக்கங்கள் டாக்சிங் போன்ற சைபர் குற்றங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடும். பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டவர்கள் பெற்றோரிடமோ, ஆசிரியரிடமோ அல்லது சைபர் கிரைம் காவல்துறையிடமோ தகுந்த ஆதாரத்தோடு தங்களின் நிலைமையை எடுத்துரைக்க முன்வர வேண்டும். ஒருவருடைய பெயரை அல்லது ஒரு நிறுவனத்தின் பெயரை கெடுக்க வேண்டும் என்னும் எதிர்பார்ப்போடு சைபர் குற்றவாளிகள் இணையதளங்களையும் சமூக ஊடகங்களையும் பயன்படுத்துகின்றனர். நீதி நியாயம் என்ற பெயரில் ஒருவரின் தனிப்பட்ட தரவுகளை பகிர வேண்டாம். கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் பிறரின் தாண்மையை உடைக்க வேண்டாம். மனித மாண்பை காக்கும் பொறுப்பு சட்டத்திற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உண்டு. கல்லெறியும் கூட்டத்தை இயேசு தடுத்து நிறுத்தியது போல சமூக ஊடகம் வழியாக கல்லெறியும் கூட்டத்தையும் தடுத்து நிறுத்துவது காலத்தின் கட்டாயம். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.